வெல்கம் டு மொஹி டிஎன்பிசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது? ஆப்ஷன் ஏ ஹரப்பா, ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரம் எது? பூம்புகார், காஞ்சி, மதுரை, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். ஆன்சர் மெசபடோமிய நாகரிகம். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணையும் பிறந்த ஊர் எது? பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கை. ஆன்சர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். ஆன்சர் வங்காள விரிகுடா. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ள துறைமுகம் எது? கொர்க்கை, முசிறி, பூம்புகார், தொண்டி. ஆன்சர் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல்கள் யாது? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சோழ அரசின் துறைமுகம் எது? பூம்புகார், முசிறி, கொர்க்கை, காஞ்சி. ஆன்சர் பூம்புகார். மாசாத்துவான் என்பதன் பொருள் என்ன? வணிகன், பெருங்கடல் வணிகன், பெரும் வணிகன். ஆன்சர் பெரும் வணிகன். மாநாயகன் என்பதன் பொருள் என்ன? வணிகன், பெருங்கடல் வணிகன், பெரும் வணிகன். ஆன்சர் பெருங்கடல் வணிகன். பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை எந்த நூல் குறிக்கிறது? பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம். ஆன்சர் பட்டினப்பாலை. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் எது? பூம்புகார், மதுரை, காஞ்சி, கொர்க்கை. ஆன்சர் மதுரை. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 46, 47, 48, 49. ஆன்சர் 49. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த டேஸில் இருந்து மதுரைக்கு ஆகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. தொண்டி, முசிறி, பூம்புகார், கொர்க்கை. ஆன்சர் தொண்டி. இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை எந்த இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார்? முசிறி, தொண்டி, உவரி, காவிரி, பூம்பட்டினம். ஆன்சர் உவரி. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? காஞ்சி, மதுரை, பூம்புகார், முசிறி. ஆன்சர் மதுரை. நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் எங்கு இருந்தன? காஞ்சி, மதுரை, பூம்புகார், முசிறி. ஆன்சர் மதுரை. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கூடல் நகர், தூங்கா நகர், பாண்டிய மாநகர், முக்குடல். ஆன்சர் தூங்கா நகர். எந்த நகரில் முதலில் ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் அமைக்கப்பட்டன? காஞ்சி, மதுரை, முசிறி, உவரி. ஆன்சர் காஞ்சி. எந்த வரலாற்றறிஞர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார்? மெகஸ்தனிஸ், யுவான்சுவாங், இபன் பதுதா, அப்துல் ரசாக். ஆன்சர் யுவான்சுவாங். சங்ககால தமிழக நகரங்களில் சிறப்பு பெயர்கள். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? காளிதாசர், ரவீந்திரநாத் தாகூர், கபிலர், கம்பர். ஆன்சர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை பாராட்டியவர் யார்? காளிதாசர், கம்பர், கபிலர், திருநாவுக்கரசர். ஆன்சர் திருநாவுக்கரசர். கோயில்கள் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம், மதுரை, பூம்புகார், முசிறி. ஆன்சர் காஞ்சிபுரம். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டவர் யார்? மெகஸ்தனிஸ், யுவான்சுவாங், இபன் பதுதா, அப்துல் ரசாக். ஆன்சர் யுவான்சுவாங். கைலாசநாதர் கோயிலை கட்டிய பிற்கால பல்லவ மன்னன் யார்? மகேந்திரவர்மன், 3ஆம் மகேந்திரவர்மன், ராஜசிம்மன், நரசிம்மவர்மன். ஆன்சர் ராஜசிம்மன். யார் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன? சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர். ஆன்சர் பல்லவர். பௌத்த துறவியான மணிமேகலை தனது கடைசி காலத்தை எங்கு கழித்தார்? காஞ்சிபுரம், மதுரை, தஞ்சாவூர், பூம்புகார். ஆன்சர் காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? காஞ்சிபுரம், மதுரை, தஞ்சாவூர், பூம்புகார். ஆன்சர் காஞ்சிபுரம். பொறுத்துக. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி.